இல்ல ஒரு நிமிஷம். நடிகையை பத்தி பேசினா காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்குது, ஆனால் பெண்கள் பாதிக்கப்படும் போது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்னு சொல்றாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா அந்த குற்றச்சாட்டு உங்களுக்கு தொந்தரவாகவும் ஒரு குறிப்பிட்ட நடிகை பெயரை சொன்னா அதற்காக வெகுண்டெழுறதும் இது மக்களுக்கான அரசா? நடிகை யாரு? இல்ல நீங்க சொல்லு இருங்க சார், நீங்க சொல்லுங்க. நடிகை இல்ல எந்த எந்த நடிகை இல்ல இல்ல யாரு யாரு ஏங்க ஒரு பெண்களை பத்தி இல்ல இல்ல ஒரு நிமிஷம் வர வர ஏங்க இல்ல இல்ல எந்த இல்லைங்க நீங்க சொல்ல வேணாம், நான் சொல்றேங்க. நீங்க மறைக்கிறீங்க. திரிஷான் நான் சொல்றேன் தெரியுமா? என்ன தெரியுமா? அவங்க என்ன நடுவர் மன்ற தீர்ப்பினுடைய தலைவியா இல்ல சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா? நான் தெரியாம கேட்கிறேன். போற இடத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவர் மைக்க பிடிச்சு ஆரம்பிச்சா கீழே உட்காந்துட்டு திரிஷான்னு மற்ற ரகமா கேவலமா கத்துனா என்னங்க அர்த்தம்? யார் அவங்க? நீங்களும் சினிஃபீல்ட்ல இருந்து வரீங்க, அவரும் சினிஃபீல்ட்ல இருந்து வர்றாரு, ஒரு சிஎம் ஆகிறாரு, நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆகுறீங்க. அந்த அம்மாவை ஹீரோயினா பண்ணிட்டு வெளியில வந்திருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? கீழே உட்காந்து திமுகவினுடைய பண்பாடு திரிஷான்னு கத்துறதா? இதுதான் நாகரிகமா? அதை வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கணும். வேண்டாம் இதெல்லாம். நான் வந்த சினிபில் இருந்தா அவங்களும் வந்திருக்காங்க, நாகரீகமா நடந்துக்கோங்க அப்படின்னு. ஆகவே ரொம்ப கேவலமா மேடையில் வந்து உட்காந்து திமுக கொள்கையாது கோட்பாடாது. ஏன் அந்த மாதிரி இழுத்து கத்துறீங்க? நீங்க நாகரீகமா பேசணுங்க. எதோ நடிகையை கம்பேர் பண்ணி பேசுறீங்க. என்னத்துக்கு பேசுறீங்க நீங்க? ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற இல்ல மாத்தாதீங்க. ஒரு பெண் நீங்க சார் ஒரு அமைச்சர் சொல்றாரு டெய்லி இல்ல அந்த பெண்ணை பார்த்ததே இல்லன்னு, அந்த பெண்ணும் அந்த அமைச்சர் இருக்கிற புகைப்படத்தை அந்த பொண்ணு வெளியிட்டு இருக்கு. ஆனா அவர் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்காத இந்த அரசு ஒரு நிமிஷம் இந்த நடிகை பெயரை குறிப்பிட்டு நடவடிக்கை எடுக்குது. ஆமா நிச்சயமா செய்வாங்க. யாரு பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு தான். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். சிவராசன் தானு நஞ்சேகவுடு ஒசூர்ல எம்பியா நின்னவர், அவர் படம் கூட வந்துருச்சு. சிவராஜ் தானு பப்ளிஷ் ஆயிடுச்சு. அம்மா ஒரு ஆச்சரியம், பக்கத்தில் நிக்கிறாங்களேன்னு சொல்லி வெரிஃபை பண்ண என்னாச்சு? கடைசியில சிவராஜ் தானு இல்ல, சுபாவும் சிவராஜனும் இல்ல. ஆமா காண்டி எம்எல்ஏ நிக்கிறாரு, பொண்ணு பக்கத்தில் நிக்கிறாருன்னா உடனே நடவடிக்கை பாயணுமா? அதை இன்வெஸ்டிகேட் பண்றது வேண்டாமா? ஒரு பொண்ணு ஒரு புகார் கொடுக்குறாங்க. அப்படி சொன்னீங்கன்னா சேலத்துல 60 பெண்கள் 70 பெண்கள் கற்பழிப்பு இன்னும் புகார் கொடுக்குது. எப்ப 60? இப்பதான் இந்த 3 மாசமா 60 பேரா? இல்ல இந்த 3 மாசம் 60 பேரா? கொடுங்க லிஸ்ட் கொடுங்க சார். இங்க இல்லீங்க சார், எடுங்க சார் லிஸ்ட் வெளியில. நீங்க எடுங்க, வெளியில லிஸ்ட் எடுங்க. இல்ல போலீஸ் எடுக்க சொல்லுங்க, கொடுக்க சொல்லுங்க. 30% இல்ல எடுங்க. சும்மா பொய்ய பேசுறதுக்கு ஐ எம் சாரி. நீங்க பிரஸ் வெளியில கொடுங்க, அந்த போலீஸ் விட்டு கொடுக்க சொல்லுங்க. சேலத்தில் 60 பெண்கள் கொடுத்தா ராஜினாமா பண்ணிடுறேன். நான் அரசியல் விட்டு வெளியே போறேங்க. இல்ல எந்த செய்தி யார் கொடுங்க சார்? இப்ப அந்த நடவடிக்கைக்கு இங்க இருந்து சொல்லி சும்மா இந்த கதையெல்லாம் நாங்க இந்த கதையெல்லாம் நாங்க பார்த்துட்டு நிறைய படிச்சுட்டோம். நீங்க அட்ரஸ் பேரோட சொல்லுங்க. பார்த்தாச்சு, ரொம்ப பார்த்தாச்சு. இதெல்லாம் நம்ம அரசியல் போற போகல அடிச்சு விடாதீங்க, அதெல்லாம் தப்பு. சரி, அனைத்து கட்சி கூட்டத்தை இதுக்கு முதல்ல கரெக்டா கூட்டிட்டாங்களா சார்? அவங்களாம் சரியில்லைன்னு தான் சார் உங்களை கூட்டு வந்திருக்கேன். படி அப்ப நடந்துச்சு அப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னா நீங்க ஏன் கூட்டீங்க? ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கவர்மெண்ட் கூட்டாம கிருஷ்ணசாமி தலைமையில் அப்ப உங்க நீங்களும் கர்நாடகா சொந்த உங்க ஊருங்கிறதுனால சப்போர்ட் பண்றீங்களா? ஒரு நிமிஷம் அதாவது நடுவர் ஓட்டிக்காத. ஐ பார்ன் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி, பிராட் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி, அப்பா கள்ளக்குறிச்சி. இன்னைக்கு ஒசூர்ல தான் ஓட்டல் லிஸ்ட் இருக்கு. இங்கதான் பாலிடிக்ஸ் பண்றேன். அங்க உழைப்புக்கு போன இடம் தான் கர்நாடகா. அதனால என் சொந்த ஊருன்னு சொன்னா அந்த ஊர்ல அடிபட்டவனா, ரத்தம் சிந்திரவன், தமிழ் மொழிக்காக அடிபட்டு ரத்தம் சிந்திய குடும்பம் புகழேந்தியின் குடும்பம். ஞாபகம் அதனையாவது உங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு உங்களால வலியுறுத்த முடிஞ்சதா? அதாவது இப்ப நாளைக்கு அங்க இருக்க ஒரு டிரைவர் பாதிக்கப்படுறான், நாளைக்கு அங்க இருக்க தமிழர் பாதிக்கப்பட்டா அது இரு மாநிலத்துக்கான இனப்பிரச்சனையா மாறுமா மாறாதா? அதுல வாய் மூடி மௌனம் ஏன் காக்குறீங்க? இல்ல இதையும் நீங்களே சொல்லி அதையும் நீங்களே சொன்னா எனக்கு புரியல.
அங்க இருக்க தமிழர்கள் பாதிக்கப்பட்டு வருவாங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன பண்றீங்க? நீங்களே கேள்வி கேட்குறீங்க, ஏன் போகல, ஏன் பேசலன்னு. என்ன பதில் சொல்றது சார்? திரும்பவும் சொல்றோம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன தடுக்குது? அதை மட்டும் சொல்லுங்க. அனைத்து கட்சி கூட்டம் அங்க போறதுக்கு பிளான் பண்ணோம். 11 பேர் கமிட்டியை போட்டாச்சு, போறதுக்கு ரெடியா இருந்தோம் இல்லையா? இந்த மாதிரி கடந்த காலங்களில் 1000 கமிட்டி போட்டாங்க, 1000 குழு நியமிச்சாங்க. தண்ணி கொடுப்பா சட்டுங்க. கர்நாடகா இந்தியாவில் தானே இருக்கு, வெளியில எங்கேயும் இல்லையா? ரொம்ப சாமர்த்தியமா பேசினா நான் என்ன பண்ணிட்டோம்? அது இல்லை, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. உச்சநீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பிக்குது. அந்த ஸ்டேட் தான் நீங்க சொன்ன மாதிரி அப்படி பண்ணிட்டு இருக்கு, நீங்க ஏன் போய் பேசக்கூடாது அங்கன்னு கேட்டுச்சு. அன்றைய முதல்வர் அம்மா இம்மீடியா அடுத்த நாளே வந்தாங்க, நான் தான் ரிசீவ் பண்ணேன். அங்கே சட்ட அமைச்சர் சுரேஷ்குமார், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பசவராஜ் பொம்மை 3 பேர் ரிசீவ் பண்ணோம். லீலா பேலஸ் போனாங்க, அங்கே போய் உட்காந்தாங்க. மேலே பக்கத்தில் ஏர்போர்ட் பக்கத்திலே வந்திருந்தா தெரியும் உங்களுக்கு. அந்த கூட்டம் குடிச்சு நாங்கள் லிஃப்ட்லேயே கீழே நின்றுட்டேன். மேலே உட்காந்தவங்க காஃபி ஷாப் போனால் 2-3 நிமிஷத்தில் கீழே வந்துட்டாங்க. அம்மா வந்துட்டாங்கன்னு குடுன்னு அடிச்சு போது ஓடி வரேன், என்னடான்னு பார்க்கறது. பார்த்தா மீட்டிங் இஸ் ஓவர் அப்படின்னு. என்ன மீட்டிங் ஓவர்னா, போன உடனே கேட்டாங்க, ஆர் யூ ப்ரிப்பேர் டு ரிலீஸ் த வாட்டர் ஆர் நாட்? பிகாஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஐ அம் ஹியர், ஐ கேம் ஓவர் ஹியர். தண்ணி விட முடியுமா முடியாதா? அவங்க இல்லை மேடம் அப்படின்னு. எப்பயுமே அந்த 205 டிஎம்சியை வரையறுத்து கொடுத்ததே இல்லை, இது உங்கள் தொழிலா போச்சு, நடுவர் மன்ற ஆணையம் மதிக்கிறதே இல்லை, ஆகவே இனி உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் சொன்னது நான் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எழுச்சி கீழே வந்துட்டாங்க. மைக் கேட்டாங்க, பிரஸ் மீட் அங்கேயே பண்ணாங்க, திரும்பி வந்தாங்க. அதே அம்மா தான் கெசட்டில் கொண்டு வந்தாங்க, வேற யாரும் கொண்டு வரல. வழக்க வாபஸ் வாங்கல அம்மா. இத்தனையும் அப்பதான் நடந்தது, கெசட்டில் கொண்டு வந்தது. ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன் ரிசம் கிருஷ்ணா ஏத்தி அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ் கேட்க வச்சாங்க சுப்ரீம் கோர்ட்ல. இதெல்லாம் காவேரியினுடைய வரலாறு சார். அதனுடைய தலைவர் ரிசைன் பண்ண இப்ப கரெக்டுங்க. இப்பதான் 11 பேரோட முதல்வர் அங்க போறதுக்கு தயாரானாரு. அவர் வரவேணான்றாரு, என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா அணை நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு, கபினி ஃபுல் ஆகுது. அதுக்கு பின்னாடி கண்ணம்பாடியும் ஃபுல் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இது ரெண்டையும் பார்த்து வரவேணான்னு சொன்னாரா, இல்ல அங்க வந்தா ரசிகர்கள் கூட்டம் அதிகமாயிட்டு இவர் சொன்ன மாதிரி இந்த மோதல் வரும் அப்படிங்கிறதுக்கு அதிகமாச்சா எனக்கு தெரியல. வரவேணான்னு சொன்ன பின்னாடி நம்ம என்ன பண்ண முடியும்? தகராறு பண்ணிட்டா படையெடுத்து போக முடியும்? ராஜா காலமா முடியாதுங்கன்னு சொல்றதுக்கு